யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அது 19ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனத்தை வாசித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். கர்த்தர் பவனியாய் வருகிற அந்த நாளில் அவருக்கு பின்னாடி ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் போனாங்க. அப்போ இயேசுவை விரோதிக்கிற அந்த ஜனங்கள் அவங்களுடைய பார்வைக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா, உலகமே பின்னாடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாம் தொடர்ந்து இந்த திங்கட்கிழமை விசுவாசத்தை குறித்து நிறைய படித்து வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வசனத்தை உங்களோடு கூட பேச சொன்னார். எனவே இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். இயேசுவை பின்பற்றி போன அந்த ஜனங்கள், உலகமே பின்பற்றி போயிட்டு இன்னைக்கு உலகமே இயேசுவை பின்பற்றுகிறது. ஆனால் அந்த பின்பற்றி போன அந்த ஜனங்களுடைய மனநிலை, எப்படிப்பட்ட மக்கள் அவரை பின்பற்றினார்கள், அதில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கு இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ஒரு திரள் கூட்டம் பின்னாடி போச்சு. இன்னைக்கு நாமளும் இயேசுவை அவர்தான் என்னுடைய தெய்வம் என்றும் அவர்தான் என்னுடைய ராஜா என்றும் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மனநிலை என்ன என்பதை ஒரு 5 விதமான மக்களுடைய மனநிலையோடு நம்மளை கம்பேர் பண்ணி வேதத்தின் வெளிச்சத்தில் வைத்து நாம் அதை பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. முதலாவது யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு கூட்ட மக்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதோடு மட்டுமல்லாது தங்கள் வஸ்திரங்களை கலட்டி அவருக்கு முன்பாக விரித்தார்கள். இந்த வேத வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இதை எல்லா சபைகளிலும் இதை பேசியிருப்பாங்க. முதலாவது ஒரு கூட்டம் அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அவர்தான் தனக்கு எல்லாமே என்று ராஜாவாய் ஏற்றுக்கொண்ட கூட்டம். ஒருவரை ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், ஒருத்தர் ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் தன்னை ஆளவும் தன்னை நடத்தவும் தனக்கு மேலாக அவரை தலைவனாய் ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க வஸ்திரங்களை கலட்டி விரித்தார்கள். இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு முன்னாடி அவங்க வஸ்திரத்தை கலட்ட மாட்டாங்க. அவங்க வஸ்திரத்தை கலட்டிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவரை ராஜாவை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கும் சில நேரங்களில் நம்ம நாடுகளில் சொல்லுவாங்க, ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லி. அது ஒரு கனத்துக்குரிய ஒன்று, மரியாதைக்குரிய ஒன்று. ராஜாவாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இயேசுக்கு பின்னாடி போனது. இன்னைக்கு நமக்கு அவர் எப்படி இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறாரா? இந்த பூமியில் 2 விதமான ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம். அது இந்த கண்களால் பார்க்கிற உலகத்தோடு தொடர்பு பட்டது. அது எப்பவுமே கண்களால் பார்க்கிற சூழ்நிலை, கண்களால் பார்க்கக்கூடிய மனநிலையோடு தொடர்புடையது. அதாவது இன்னைக்கு ஒரு வியாதி பரவுதுன்னா இந்த உலகத்திற்குரிய அந்த நாலேஜோடு தொடர்புடையது. அதே நேரம் இன்னொரு உலகம் இருக்கிறது, அது ஆவிக்குரிய உலகம். அது நம்முடைய கண்களால் காண முடியாது. அந்த ஆவிக்குரிய உலகம் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? அல்லது அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்து செயல்படுகிறோமா? அல்லது இந்த உலகம் சொல்லுகிற அந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு கீழே இருந்து செயல்படுகிறோமா என்பதை இந்த மத்தியான வேளையில் நாம் சிந்தித்து பார்க்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். ஏனென்றால் நமக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய ராஜ்யமும் ஒரு குறித்த நாளில் முடிந்து போகும். ஆனால் தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இந்த உலகத்தோடு மட்டுமல்ல, பரலோகத்தோடும் தொடர்ந்து இணைந்து வருகிறது. அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்களாம். வேதத்தின்படி வஸ்திரம் என்பது ஒரு ஆளினுடைய அடையாளத்தை குறிக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வஸ்திரங்களை கொடுத்துருக்குறாங்க, ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரெஸ் கோட் என்பது அவங்களுடைய அடையாளத்தை குறிக்கிறது. அந்த ட்ரெஸ் கோட், அந்த அடையாளத்தை அவருக்கு முன்பதாக விரித்தார்கள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தாங்கள் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் தங்களுடைய அடையாளம் அவருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. அவர் எங்களுக்கு ராஜாவா இருக்கிறார். அவருக்கு முன்னாடி என்னுடைய
என்னுடைய அடையாளத்தை அவருடைய பாதத்தில் வைக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் அவர் அந்த காரியத்தை செய்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய அடையாளம் என்ன? நாம் இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட அடையாளத்தை காட்டுகிறோம்? அவருடைய பாதத்தின் கீழ் உட்கார்ந்திருப்பது தான் நம்முடைய அடையாளமா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பாதத்தின் கீழ் தங்கள் அடையாளத்தை வைக்கிறார்கள். நான் கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிறவன், இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவன் என்கிற அந்த ஸ்தானம் தான் நான் அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம். அவர் தான் என்னை நடத்துகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா அந்த மனிதன் அந்த கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்தணும். அதை போஜன பலின்னு வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் அதற்கான விளக்கம் போடப்பட்டிருக்குது. அந்த போஜன பலியை செலுத்தணும் அப்படின்னாச்சுன்னா சும்மா போய் செலுத்த முடியாது. கோதுமையை அறுத்து அந்த கோதுமையை நெருப்பில் வாட்டி அந்த கோதுமையை அந்த திரிகை அரைக்கிற அந்த கல்லில் அரைச்சி முழுமையான அந்த கோதுமை அது உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டு மாவா மாறி அது எண்ணெயினால் பிசையப்பட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கர்த்தருக்கு செலுத்தப்படுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்ள வேண்டுமையானால் நாம் வேத வசனத்தில் அந்த வேதத்தின் அந்த வசனத்தை வேதம் அக்கினி என்று சொல்லுகிறது. அக்கினி, கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் அக்கினி என்று சொல்லுகிறார். எப்படி அந்த கோதுமையை நெருப்புல வாட்டுவாங்களோ அதே போல இந்த வேத வசனத்தால் நாம் புடமிடப்பட வேண்டும். புடமிடப்பட்டு அந்த கோதுமை உடைக்கப்பட்டு அது உருவம் மாறுகிறது போல நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இருந்த அந்த மனநிலை, நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, இவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எங்கே சுயம் உடைக்கப்படுகிறதோ அங்கேதான் அந்த மனுஷனுக்குள் கிறிஸ்து வெளிப்படுகிறார். அந்த கோதுமை உடைக்கப்பட்டு அது மாவாய் மாறுகிறது போல நமக்குள்ள இருக்கிற அந்த சுயம், நம்முடைய அடையாளம், நான் ஒரு படித்தவர், நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு பணக்காரன், நான் இவ்வளவு பெரிய ஆளாக்கும், நான் இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் உள்ளவன், இந்த எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக உடைக்கப்பட்டு அவருக்கு முன்பதாக அப்படி உடைக்கப்படுகிறது, அவருக்கு முன்னாடி தாழ்த்தப்படுகிறது. உடைக்கப்படுவதோடு நிறுத்தாமல் அது எண்ணெயினால் அந்த மாவு பிசையப்படுகிறது போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நாம் இணைந்து வேறொரு இருதயம் உள்ளவர்களாய் மாறி அவருடைய கரத்துக்கு நம்ம போகணும். அப்படி போனாதான் அவரை நாம் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கான அர்த்தம். இந்த நாட்களில் ஒரு கூட்ட ஜனம் அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டது. அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய அடையாளத்தை அவருடைய காலின் கீழ் வைத்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள், எவ்வளவோ பெரிய பெரிய லெவல்ல இருந்து வந்தவங்க கூட தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தங்கள் அடையாளத்தை கலட்டி வைக்கிறார்கள். தான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். வேதத்தில் நிறைய நபர்களை நம்ம அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாட்களிலே நன்றாய் படித்த மனிதர், அந்த நாட்களிலே பெரிய செல்வந்தானே வாழ்ந்த மனிதன். இன்னும் சொல்ல போனா அவர் பிலிப்பியருக்கு எழுதுவார், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் அப்படிம்பார். அப்படின்னா என்னன்னா ஒரிஜினல் எபிரேயன். இயேசுவின் பிறப்பை எழுதும் பொழுது கூட அதுல சில புறஜாதிகள் கலந்து வருகிறத மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த ரூத்து, ராகாப் இவங்கெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் அப்படிம்பார். என்னுடைய பிறப்புல இடையில எந்த கனெக்டிங்குமே கிடையாது, அப்படி ஒரிஜினல். அப்படி இருந்தும் கூட எனக்கு தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டவர்களுடைய மனநிலை. இன்றைக்கு இந்த நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய படிப்பு, செல்வம், அந்தஸ்து இவைகளெல்லாம் இந்த பூமியோட முடிந்து போகும். நாம் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்றால், அதை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புவோம் என்றால் கிறிஸ்து நம் மூலமாய் வெளிப்பட மாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவ்வளவு பெரிய தேவ மனுஷன், வேத பண்டிதர், அவர் சொல்லுகிறார், அவர் தன்னை தேவ சமூகத்தில் அறிக்கை இடும் பொழுது எப்படி அறிக்கை இடுகிறார்னா, தேவனால் அழைக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போன்றவன். இப்படி தன்னை எவ்வளவு முடியுமோ தேவனுக்கு முன்பதாக தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறார். இன்னைக்கு இயேசுவை ராஜாவா ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்ட ஜனம் தங்கள் வஸ்திரங்களை கலட்டினார்கள், அவருக்கு முன்பதாய் கலட்டினார்கள். அது நம்ம ஏற்கனவே நிறைய முறை இதில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், மறுபடியும் சொல்கிறேன். யூதருடைய கலாச்சாரம் என்பது வஸ்திரத்தை ஒருத்தர் கலட்டிட்டார்னா யாருக்கு முன்னாடி விரிக்கிறாரோ அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா 2 ராஜாக்கள் 9:13 படிச்சிங்கன்னா யெகூ ராஜாவானான் என்று சொல்லி அங்கே இருந்தவங்கெல்லாம் தங்களுடைய வஸ்திரத்தை கலட்டி அந்த படியின் மேல் விரித்து யெகூ ராஜாவானான் என்று சொன்னார்கள்.
அன்னைக்கு யூதர்கள் இயேசுவுக்கு முன்பதாக வஸ்திரத்தை கலட்டினார்கள். அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அடுத்து இன்னொரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. அது எங்கே? அதே 18ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். எப்படிப்பட்ட அற்புதம்? லாசருவை உயிரோடு எழுப்பினது. 17வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இவர்கள் யார் என்றால், அற்புதத்தை கேள்விப்பட்டு தங்களுக்கும் அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து போன கூட்டம். இன்னைக்கு முதல் கூட்டம், நான் காமித்த முதல் கூட்டம், அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டு தங்கள் அடையாளத்தை அவருடைய பாதத்தின் கீழ் வைத்தார்கள். அவர்கள் வேற எதுவும் எதிர்பார்க்கல. ஆனால் ரெண்டாவது கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, அற்புதத்தை மட்டுமே எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். அவர்களுக்கு லாசருக்கு நடந்த அந்த அற்புதத்தை கேள்விப்பட்டார்கள், தங்களுக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கு அற்புதத்தை மட்டுமே நம்ம எதிர்பார்த்து வருவோமே ஆனால் அநேக நேரங்களில் நாம் ஏமாற்றப்படுவோம். அற்புதங்கள் நடக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அற்புதம் மட்டுமே வாழ்க்கையானா அது இல்லை. ஏனென்றால் நாம் அற்புதத்தை பெற்று விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, கண்டு விசுவாசிக்கிறதுக்கு அல்ல, காணாமல் இருந்து விசுவாசிக்கிறோம். நம் வேதத்தில் பார்க்கிறோம், யோபுவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் யோபு புலம்புகிறார், வேதனைப்படுகிறார், என்னென்னவோ பேசுகிறார். ஆனால் கர்த்தருடைய சாட்சி என்ன தெரியுமா? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட அநேகருக்கு அதாவது என்னன்னா, அற்புதங்கள் இன்னைக்கு நிறைய உலகமே பார்த்தீங்கன்னா மிராக்கல்ல ஓடிக்கிட்டு இருக்குது. மிராக்கள் தேவை. ஆனால் மிராக்களை வைத்து நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. நம்ம சரீரத்தில் நடைபெறுகிற ஏதோ ஒரு காரியத்தினால் நாம் கர்த்தரை அறிந்து கொண்டோம் என்று நாம் நம்புவோமேனால் அது உண்மை அல்ல. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு தான் நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, லாசருவும் அந்த ஐஸ்வர்யவான லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு ஓமை சொல்லுகிறார். அந்த ஓமையில் அந்த ஐஸ்வர்யவான பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அவன் நரகத்தில் இருக்கிறான். அந்த நரகத்தில் இருந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இங்கே வந்துடாதபடிக்கு அந்த லாசருவை போய் சொல்லுங்க அப்படின்றான். லாசருவை போய் சொல்லுங்க, மரித்தோர்லேருந்து ஒருவன் அங்கே போனால் ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ ஆபிரகாமுடைய பதில் என்ன? நீங்கள் அதில் போய் படித்து பாருங்க. அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு அப்படின்றார். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு அவங்க செவி கொடுத்தா போதும். அந்த காலத்தில் புதிய ஏற்பாடு கிடையாது. ஏன்னா ஏசப்பா தான் பேசிட்டு வர்றாரு. அப்போ மோசையும் தீர்க்கதரிசன யாரு? மோசை எழுதின நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் எழுதின தீர்க்க தரிசனம் ஆகும். அது பழைய ஏற்பாட்டுக்கு அடையாளம். அவங்களுக்கு பைபிள் இருக்குது. பைபிளை படித்து ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்டு வராவிட்டால், அற்புதமாய் மரித்தோர்லேருந்து ஒருத்தன் எழுந்து போனாலும் அவன் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அற்புதத்தை எதிர்பார்க்கிற கூட்டம் சீக்கிரமாய் கண்ணீர் வடிக்கிறது. ஏனென்றால் அதிகமான எதிர்பார்ப்பு எங்கு இருக்குதோ அங்கு அதிகமான ஏமாற்றங்களும் இருக்கிறது. நம்ம ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது வெறுமனே அற்புதம் செய்கிறவராய் மட்டும் வரல. அவருடைய மெயின் தாட் என்னவா இருந்துச்சுன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அவர் பிரசங்கிக்கவே வந்தேன், இதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு அற்புதத்தை ஒன் ஆஃப் த பார்ட்டாக பயன்படுத்தினார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நான் இயேசுவை அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து வந்தவன். என்னுடைய தம்பிக்கு உடம்பு முடியாமல் போன பொழுது அவனை எப்படியாக அவன் பிழைச்சா போதும் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் தான் அவனை அழைத்து கொண்டு போகிறேன். அப்பொழுதுதான் இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அங்கு ஒரு கூட்டத்தில் அவனை கர்த்தர் சுகமாக்கினார். அவனுக்கு சுகம் தேவைப்பட்டது, அவன் சுகமானான். ஆனால் அந்த கூட்டத்தில் கர்த்தர் யார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு விரும்பினேன். என் கையில் பைபிள் கிடச்சிச்சு. கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனவங்க நான் தேவனை அறியணும்னு விரும்பினோன்னே என் கையில் பைபிளை கொடுத்தாங்க. இன்னைக்கு வருடங்கள் உருண்டோடி விட்டது. சுகத்தை பெற்றவன் இன்னைக்கும் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறானா, கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக இருக்கிறானான்னு பார்த்தா கேள்விக்குறிதான்.
ஏதோ போகிறான் வர்றான். ஆனால் வேதத்தை அவரை பார்க்கணும்னு அறிந்து வேதத்தை அறிந்து கொண்டு வேதத்தை மட்டுமே வாசித்து அதை நேசித்து அதன்படி வாழணும்னு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு கர்த்தர் என்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றி வச்சிருக்கிறார். இப்போ அற்புதங்களை போகிறது தப்புன்னு அந்த மீனிங்கில் நான் சொல்ல வரல. நான் சொல்கிறதை நீங்கள் வேறு விதமாய் யோசிக்க மாட்டீர்கள் என்று விசுவாசித்து நான் சொல்கிறேன். அற்புதத்தை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் போனது. அந்த கூட்டம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப நேரம் அவங்க கூட இருக்க முடியலை. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை பாருங்க. நான் ஒரு சபை நடத்துகிற ஒரு பாஸ்டர், நிறைய ஜனங்களை நான் சந்திக்கிறேன். எத்தனையோ பேர் கடனோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஆறுதல் படுத்தி நான் அவங்களை அனுப்பும் பொழுது அவங்க சந்தோஷமாக தான் போவாங்க. அவங்க எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னா ஓகே, எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னாச்சுன்னா அவங்க இருதயத்தில் அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. தேவன் ஒரு 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 தன்னை நம்பி வருகிற அந்த ஜனங்கள் தன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மூலம் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு அற்புதத்தை அவர் செஞ்சு அவரை உயிருள்ளவராக எனக்கு காட்டணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அது எல்லா நேரமும் சாத்தியப்படாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளவோ மருத்துவமனைகளில் வியாதியஸ்தர்கள் குமிந்து கிடக்கிறார்கள். எத்தனையோ ஆவிக்குரியவர்கள் கூட வியாதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தரை அறிந்த அந்த அறிவிலை வாழுகிறவர்கள் சிலர் தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, எந்த நிலைமையில நான் இருந்தாலும் கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து ஒன்றை வாங்க அல்ல, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். நாம் லாபம் அடைய அல்ல, நஷ்டம் அடையும்படி கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை இடித்து கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை அவர் தேடி வந்தார். அந்த கூட்டத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறவர்கள் நிலைத்து நிற்பது இல்லை. மூன்றாவதாக அவருக்கு பின்னாடி இன்னொரு கூட்டம் போனது. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் 15ஆம் அதிகாரம் அதில் 11லிருந்து 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவரை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார்கள். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அதாவது இந்த 3வது பாயிண்ட் என்னன்னா, மற்றவர்களால் ஏவப்படுகிற ஜனம். இயேசுக்கு பின்னாடி போன அதே கூட்டம், அவர்களை பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இதே கூட்டம் தான். இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை ராஜான்னு சொல்லி பின்னாடி போன கூட்டம். இதே கூட்டம் தான் யோசிக்கும் திராணியற்றவர்கள். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்குறது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்னா, அப்படி இல்லை, நமக்கு சொந்தமாய் சிந்திக்கிற திராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனை தனித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்கிற அந்த அறிவு நமக்கு அவசியமாய் தேவை. ஜெபம் பண்ணுகிற தாய் தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்தவர் தான் யாக்கோபு. நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், ஈசாக்கு தியானம் பண்ண வெளியில் போயிருந்தான், கர்த்தரோடு தொடர்புள்ள மனுஷன். அடுத்து ரெபேக்கால் கருவில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணி வயிற்றில் வளர்கிற குழந்தை ட்வின்ஸ் இரட்டை பிள்ளைகள் என்றும், இளையவனோட மூத்தவனோட இளையவன் பெருகுவான் என்றும் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்ற தாய். அப்போ ஜெபம் பண்ணக்கூடிய தாய் தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்தவங்க தான் யாக்கோபு. அப்படி யாக்கோபு பிள்ளையா பிறந்திருந்தும் கூட கர்த்தரை அவர் அறியலை. எப்போ அறிஞ்சார் தெரியுமா? எப்போ தேவனை தனித்து அவர் சந்தித்தாரோ அப்போ அறிந்தார். இன்னைக்கு யாரும் சொல்லி அல்ல. அதாவது இந்த கூட்டம் எப்படிப்பட்டவங்கன்னா, மற்றவர்களால் ஏவப்படுகிற ஒரு கூட்டம். ஒருவர் சொல்லியாச்சுன்னா ஒன்று அப்படியே ஃபாலோ பண்ணுறது. நாம் அப்படி வரலை. நாம் கர்த்தரை ஃபாலோ பண்ணும்படி வந்திருக்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அதாவது இப்போ எலியா சொல்வார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் எல்லாருமே கிறிஸ்தவங்க. கிறிஸ்துவ அறியாதவங்கன்னு யாருமே கிடையாது. ஊரே கிறிஸ்தவ குடும்பம், எல்லாருமே கிறிஸ்தவங்க. ஆனால் இந்த செய்வனை செய்கிறவங்க, மந்திரவாதம் செய்கிறவங்க அந்த ஊருக்கு தான் அடிக்கடி போயிட்டுருக்காரு.
அங்கே தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசாசு போராட்டம் செய்வன இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் அங்கே தான் நிறைய வரும். என்ன காரணம் அப்படின்னு விசாரித்து பார்த்தா இவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, தலைமுறையாக பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறாங்க. இவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னா சரி இந்த மாதிரி ஒரு நம்ம இது பண்ணால் சரியாக போயிடும்னு கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், ஆனால் அந்த அறிவு நமக்கும் அவருக்குமான தனிப்பட்ட உறவின் அடிப்படையில் இருக்குதா அல்லது யாரோ ஒருவர் சொன்னதின் அடிப்படையில் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பதற்கு ஒரு மனுஷன் தேவை. ஏன்னா ஆண்டவர் அந்த சிஸ்டத்தில் தான் வச்சிருக்கிறார். அதாவது தேவன் இயேசுவுக்கு வார்த்தையை கொடுத்தார். இயேசு பரிசுத்தாவியானவர் மூலமாக சபைக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் அதை சபைக்கு கொடுத்தாங்க. சபையிலிருந்து கர்த்தருடைய அந்த சபையை நடத்துகிற ஊழியர்களுக்கு, அந்த ஊழியர்கள் மூலமாக ஜனங்களுக்கு, இப்படி தான் வார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டா கூட தனிப்பட்ட விதத்தில் அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கணும். அதுக்கு தான் கையில் வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஆண்டவர் அந்த நாட்களில் சொன்னார், நியாயசாஸ்திரிகள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க, செய்யின்படி செய்யாதிருங்க அப்படின்னு சொன்னார். நமக்கு வேதத்தை கர்த்தர் எழுதி கொடுத்தார். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் கேட்டு தலையாட்டுகிற கூட்டமல்ல நாம். கர்த்தர் நமக்கென்று நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நாட்களில் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம மற்றவர்களால் ஏவப்படுகிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமா? அவரை ராஜான்னு கத்தின உடனே கூட போன கூட்டம் எல்லாம் ராஜான்னு கத்துச்சு. அவரை சிலுவையில் அறையும்னு சொன்ன உடனே கூட போன கூட்டமெல்லாம் சிலுவையில் அறையும்னு சொல்லிச்சு. ஆனால் அவங்களுக்கு யோசிக்கும் திறனே இல்லை பாருங்க. இப்படி யோசிக்கும் திறனே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி போன கூட்டங்களில் இருக்கிறார்கள். நிறைய நேரங்களில் நம்ம அதை பார்க்குறோம். அவங்க அதை சிந்திக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை அறிந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருந்து கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்குது. அதாவது என்னன்னா, பெரேயா பட்டணத்தார் மனவாஞ்சியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. காரியம் இப்படியா இருக்குதுன்னு சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணின பிரசங்கத்தையே கூட வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தான் அவங்க ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை நபர்கள் அப்படி தேவ சமூகத்தில் தனியாக உட்கார்ந்துருந்து வசனத்தின் வெளிச்சத்தில் தங்களை வைத்து பார்த்து வசனம் இப்படியா இருக்குன்னு சொல்லி அங்கீகரிக்கிற கூட்டம் எத்தனைன்னு பார்த்தா ரொம்ப 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 குறைவு. ஆண்டவர் தனித்து உறவாடுகிற மனிதர்களை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பேனோ. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், அவரை முகமுகமாய் அறிந்த நபர் அந்த ஆதாம். அவர் 300 வருஷம் வாழ்ந்தாலும் கர்த்தர் யாரை தான் பிரியமாக பார்த்தார்னா, ஏனோக்கு. கண்ணால் பார்க்காட்டாலும் ஏனோக்கத்தை தான் அவர் அதிகமாக பார்த்தார். யோசிச்சு பாருங்க. இப்போ ஆதாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஆதாம் ஒரு 4 வார்த்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆண்டவர் அன்னைக்கு அதை பேசினார், என்கிட்ட இந்த வசனத்தை இப்படி பேசினார் அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஏனோக்குடைய அடுத்த கேள்வி என்னவா இருந்திருக்கும்னா, அப்போ எப்படி என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார், அதை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க போனால், நம்ம தேவனுக்கு ஒரு சுபாவம் இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கேள்விக்கான பதில் சொல்லவே மாட்டார். நான் சொல்லுகிறதை இந்த அனுபவம் உள்ளவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். நீங்கள் போய் ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை டக்குன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்கிற ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் இப்போ எரேமியாவில் ஒரு வசனத்தை படிச்சிருக்கிறீங்க, அது உங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இதை கேட்டிங்கன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே வச்சுருப்பாருன்னா ஆதியாகமத்தில் வச்சுருப்பார். ஆதியாகமத்தை அந்த ரெஃபரன்ஸ் பாதி பார்க்கும்போதே உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடும். அப்போ அதுக்கான பதில் எங்கே வச்சுருப்பாருன்னா வெளிப்படுத்தல் வச்சுருப்பார். நீங்கள் அதை பார்க்கும்போது அதுக்கான பதில் சங்கீதத்தில் இருக்கும். இப்படி தேவனிடத்தில் நாம் ஒன்றை கேட்கும் பொழுது இப்படி அவரோடு நேரம் செலவிட்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு கூட்டத்தை தேவன் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த பின்னாடி இயேசு பின்பற்றி போன அதில் மெஜாரிட்டி கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்களோ அதை இவர்கள் ஃபாலோ பண்ணினார்கள். எல்லாரும் இதை சொல்கிறாங்க, நாமளும் இதை சொல்லுவோம். எல்லாரும் இதை செய்கிறாங்க, நாமளும் இதை செய்வோம். எல்லாரும் இங்கே போகிறாங்க, நம்மளும் இங்கே போவோம். அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னார், இதோ அங்கே என்றும் இதோ இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு சொன்னார். கர்த்தர் நம்மோடு கூட உறவாட, நம்மோடு கூட நேரம் செலவழிக்க, நம்மோடு கூட தன்னுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இந்த 3வது கூட்டத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடாது.
அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 கூட்டத்தை பார்த்துருக்கோம். இன்னும் 2 கூட்டத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். 2வது, அற்புதங்களை கேள்விப்பட்டு தங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும் என்று வந்த கூட்டம். 3வது, மற்றவர்களால் ஏவப்பட்ட கூட்டம், சிந்திக்கும் திராணி இல்லாத ஒரு கூட்டம். 4வதாக இன்னொரு கூட்ட ஜனங்களை இயேசுக்கு பின்னாடி போனாங்க. அது வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28 இந்த வசனத்தை வாசிக்கிறேன். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இவங்க அதாவது என்ன சூழ்நிலை என்று புரியாமல் அழுகிற ஒரு கூட்ட ஜனங்கள். மேலோட்டமாக பார்த்தா இவங்க கரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இயேசு பாடுகிற அந்த பாடுகளை நினைத்து அவருக்கு பின்னாடி அழுதுகிட்டே போகிறாங்க. ஆனால் மன்னிக்கும், இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா, அழுதுட்டு போகிறவங்கள பார்த்துட்டு அவங்கள ஆறுதல் படுத்தலை. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும், எனக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும், அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவர் சொன்னால், நான் வந்ததே இதற்காகத்தான். அப்போ நான் வந்ததை நீங்கள் மோஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீ கட்டாயமாக அழுது தான் ஆகணும்னா உனக்காக அழு, உன் பிள்ளைக்காக அழு, எனக்காக நீ அழ வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா தேவன் எதற்காக வந்தார் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம். நம்ம அதை நிறைய பார்க்குறோம். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னாச்சுன்னா, கரெக்டாக அந்த லெந்து நாட்கள்னு வந்துச்சுன்னா அதை நிஜமாக உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து செய்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, 100% நல்லது. ஆனால் நமக்கு அதை 40 நாட்கள் மாத்திரமல்ல, 365 நாட்களுமே நம்ம அவர்களை உணர்ந்து நடக்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த பாடு நாட்கள் வந்த உடனே அப்படியே அழுகிறது, அப்படியே துக்கமாக இருக்கிறது, அடுத்த உடனே என்னாச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறது. அப்படி இல்லை. நாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பலை. அதனால தான் அவர் சொல்கிறார், திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றார்கள். திரள் கூட்ட ஜனங்கள், யோசிச்சு பாருங்க. அவங்க போகும்போது ஆண்டவர் அவங்கள என்கரேஜ் பண்ணலை. நீ பண்ணுறது சரிதான், இப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் அப்படின்றார். ஏன்னா கண்ணீர் இந்த உலகத்தின் பார்வையில் கண்ணீருக்கு விலை இருக்கோ இல்லையோ, பரலோகத்தின் பார்வையில் அதிக விலையுள்ளது கண்ணீர். ஏனென்றால் நம்முடைய கண்ணீர் தேவனுடைய துருத்தியில் சேர்த்து வைக்கப்படுகிறது. அந்த கண்ணீர் சுயநலமாய் வரக்கூடாது, காரணம் இல்லாமல் வரக்கூடாது. அவர் பாடுபட்டுட்டு போறாருன்னா அவர் வந்தது அதுக்காக. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, உன் கண்ணீரை வீணா சிந்தாத, அதுக்கு விலை உண்டு. பூமியில் நமக்கு அதுக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீரை எங்கே வச்சுருப்பாங்கன்னே தெரியாது. டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் டக்கு 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 டக்குன்னு அழுதுருவாங்க. அதுக்கு இல்லை. நாம் நம்முடைய கண்ணீருக்கான விலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் பார்வையில் பல கோடிக்கு மதிப்பது. நீங்கள் காரணமில்லாமல் அந்த கண்ணீரை சிந்திடக்கூடாது. ஆத்தும பாரத்தினால் அழிந்து போகிற ஜனங்களுக்காக கண்ணீர் வடிப்பது விலையேற பெற்றது. இன்னும் சொல்லப்போனால் அழகான கண்களை விட அழுது ஜெபிக்கிற கண்களை தேவன் விரும்புகிறார். ஆனால் அதற்கான நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, நாம் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிற விழுந்து போகிற நம்முடைய பலகீனங்களுக்காக, இன்னும் அவர்கிட்ட நெருங்கி சேர முடியாததுக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல், நம்முடைய கீழ்ப்படியாமை, அல்லது நம்ம ஜனங்களோடு நெருங்கி பழக முடியாமல் இருக்கிற தன்மை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம அழுது அவர் பின்னாடி போனால் ஓகே, ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரணமும் இல்லாமல் அவர் பாடுபட்டார்னு நினச்சி அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் பட்ட பாடுகளை நினச்சி அழுதுட்டு போனாங்க. ஐயோ, நல்ல மனுஷன் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், இது நான் வந்ததே இதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னா. அவர் வந்த நோக்கத்தை அவர் சரியாய் நிறைவேற்றினார். இன்னைக்கு நாம் வந்த நோக்கத்தை நாம் சரியாய் நிறைவேற்றுகிறோமா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறதே என்னுடைய போஜனம் அப்படின்னார். என்னை பிதா அனுப்பியிருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு அந்த கிணற்றடியில் விட்டுட்டு போயிருந்தாங்க. திரும்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்கிறதே என்னுடைய போஜனம் அப்படின்னு. அதான் எனக்கான உணவே அதுதான் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் அதை சொல்கிறோமா? இன்னைக்கு நம்மளை தேவன் தெரிந்து கொண்டதை நாம் சரியாக கரெக்டாக பண்ணியிருந்தோமா? ஒவ்வொருத்தரையும் தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு.
நாம் அந்த கண்ணீரை நம்ம சாதாரணமாக செலவு பண்ணக்கூடாது. அது தேவ சமூகத்துக்கு நாம் செலுத்துகிற ஒரு விலைக்கரையம். அந்த கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்குது. நம்முடைய கண்ணீர் அது துருத்திகளில் கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். அவர் அதை விலையேற பெற்றதாக பார்க்கிறார். காரணம் இல்லாமல் நீங்கள் கண்ணீர் சிந்தாதிருங்கள். அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய அந்த காரணத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்படின்னா ஆவியானவர் நம்மோடு என்ன உணர்த்துகிறார் அப்படின்னாச்சுன்னா, நாம் வடிக்கிற எல்லா கண்ணீரும் பரலோகத்துக்கு போகிறதில்ல. காரணத்தோடு என்ன சரியான மன அழுத்தத்தில், மன பாரத்தில், மன வேதனையில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சரியானபடி தேவ சித்தத்தில் செய்யாதபடி இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் சரியாக ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக நீங்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்களோ அது அங்கே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இருக்கிறேன், என் பையன் மனம் திரும்பலை, அப்போ தேவ சமூகத்தில் போய் என் பையனுக்காக நான் மனம் திரும்பணும் அப்படின்னு அழணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா யார் யாருக்காகவோ அழுவாங்க. தன் மனைவி, தன் பிள்ளை, தன்னுடைய மருமக, தன்னுடைய இனம், தன்னுடைய சகோதரர்களுக்காக அவர்கள் அழுகிறது குறைவு. ஏன்னா அவன் மனம் திரும்ப மாட்டான், அவன் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை. அந்த மார்த்தாள் லாசருவை பார்க்கும் பொழுது இயேசு இப்பொழுது அவன் எந்திரிப்பான் அப்படின்னோன்னா டக்குன்னு அந்த மார்த்தாள் சொல்கிறாங்க, இப்பொழுது நாருமே அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அவன் மறிச்சிட்டான், இனி அவனை எழுப்பி என்ன செய்ய அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் இயேசு அங்கே உயிர்த்தெழுதலை பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் சில உறவுகள்லாம் அவ்வளோதான், இவங்க இதுக்கு மேலே சரி வர மாட்டாங்க, இவங்கெல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஜெபிக்க அதிகமாகிட்டே போகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தேவன், அதாவது ஒரு தேவ மனுஷன் சொன்னார், ஒரு துருத்தி இருக்குதான். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா என் பையனுக்குன்னு ஒரு துருத்தி இருக்குது. இதில் இவ்வளோ கண்ணீர் சேரும் பொழுது அவன் மனம் திரும்புவான்னு கர்த்தர் ஒரு டேட் வச்சிருக்கிறாராம். அதனால நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கான நோக்கம் முக்கியம் அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு விலை உண்டு பரலோகத்தில். அந்த கண்ணீரை நீங்கள் வீணாய் காரணமின்றி சிந்தாதிருங்கள். இயேசுக்கு பின்னாடி போன அழுகிற அந்த ஸ்திரீகள், அதாவது அழகா சூப்பரான வார்த்தையில் லூக்கா பதிவு பண்ணுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி, அதாவது அவரை காயப்படுத்தினவங்க, துன்பப்படுத்தினவங்களுக்கெல்லாம் அவர் அமைதியாக இருந்தவர். இந்த அழுகிற கூட்டத்தை பார்த்தோன்னா அவர் எமோஷன் ஆகிட்டார் பாருங்க. நீங்கள் பைபிள்லாம் பாருங்கள், இந்த அழுகிற கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது தேவன் சில நேரங்களில் எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லிடுவார். பார்த்துருக்கீங்களா? எவீருவின் மகள் மரித்து போனால் என்று கேள்விப்பட்டோன்னு போவார், முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, அத்தனை பேரும் வெளியில் போக சொல்லு அப்படின்றார். ஏன்னா இவங்க இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே நடக்க வேண்டிய காரியம் நடக்காது. நாம் நம்முடைய கண்ணீரை சரியாக பயன்படுத்தணுங்க. கிறிஸ்தவங்களில் அதுன்னு குறிப்பாக பெண்கள் இந்த கண்ணீரை எங்கே பயன்படுத்தணுமோ நீங்கள் அங்கே சரியாக பயன்படுத்தணும். அது அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த நாலேஜை கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த கண்ணீர் ரொம்ப விலையேற பெற்றது. யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு அழுகிற ஜனங்களை வெளியில் போக சொன்னார். வெளியில் போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எவிரியின் மகளை உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு அதே தான், புரியாமல் புலம்பி அழுகிற அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுக்கு பின் போகிறார்கள். நாம் யாருக்காக அழுகிறோம் என்பதை நாம் புரிந்து செயல்படுவது மிக மிக அவசியம். கடைசி 5ஆவதாக ஒரு கூட்ட ஜனம் இயேசுக்கு பின் சென்றது. மத்தேயு 27ஆம் அதிகாரமும் 27ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனமும், மார்க் 15ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனமும், லூக்கா 23ஆம் அதிகாரத்தின் 26வது வசனமும் ஒரு ஆளுடைய பேர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதில் நான் ஒன்றை மட்டும் வாசிக்கிறேன். லூக்கா 23:26 அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிரேனே ஊரானாகிய சீமோன், அந்த சீமோனை குறித்து அவர் என்ன செஞ்சாராம், சிலுவையை சுமந்து வரும்படி அவனை டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது 26வது வசனம், அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் அழுகிறது, திரள் கூட்ட ஜனங்கள் என்னன்னே தெரியாமல் இருக்குது. ஒரு கூட்ட ஜனங்கள் அற்புதத்துக்காக பின்னாடி போய்கிட்டு இருக்குது. ஒரு கூட்ட ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை அவருக்கு முன்னாடி விரிக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் ஒருவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சிரேனே ஊரை சேர்ந்த சீமோன். அவனுடைய வேலை என்னன்னா, அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் சென்றவன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சிலுவையை சுமந்து அவருக்கு உதவி செய்தவர்கள். இன்னைக்கு அவர் இந்த பூமிக்கு திரும்ப வரணும் அப்படின்னாச்சுன்னா அவருடைய சுவிசேஷம் வேகமாய் பரவ வேண்டியது இருக்குது.
அப்படி பரவணும் அப்படின்னாச்சுன்னா அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு முன்னே செல்கிற ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் தேடுகிறார். பாருங்க, அந்த அந்த மனுஷனை சிங்கிள் எழுதியிருக்கு. ஒரு மனுஷன் சிறைனே ஊரை சேர்ந்தவன். அதாவது என்னன்னா, இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 5 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த 5 பேரில் இந்த மனுஷன் ஒரு ஆள். இவர் சிரேனே என்கிற அந்த ஊரில் இருந்து பஸ்கா பண்டிகைக்காக வருகிற ஒரு யூதன். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதர்கள் தாங்கள் தீட்டுப்படக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்போ பிளாத்துவின் அரண்மனையில் இருந்து தேவாலயத்துக்கு போகிற வழியில் தான் இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த அந்த மண்டை ஒட்டு கபாலஸ்தலம் அந்த இடம் இருக்குது. அப்போ இவர் இதை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். அப்போது அவங்க காலை வேளையில் அவங்க போகும்போது இந்த லைனில் நிற்கிறாங்க, குற்றவாளியை கூட்டிகிட்டு வராங்க. அப்படின்னோடனே எல்லோரும் சுற்றி நின்று வேடியை தான் பார்க்குறாங்களே தவிர யாருமே எதுவுமே பண்ணலை. ஏன்னா நீங்கள் பைபிளை கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகையில் தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி பிளாத்துவின் அரண்மனைக்கு கூட போக மாட்டாங்க, வெளியில் தான் நிற்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஆச்சாரமாக அவங்க அந்த பண்டிகையை ஆசரிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த சிரேனே ஊரை சேர்ந்தவன் அப்போ தான் புதுசாக வருகிறார். அவருக்கும் இயேசுவுக்கும் பெரிய அளவில் தொடர்பு கிடையாது. அன்னைக்கு கூட போன அந்த ரோம போர்ச்சவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனை பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே இவனை சுமக்க சொல்கிறாங்க. இவன் எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லும்போது அவனை பலவந்தம் பண்ணினார்கள். மார்க்கில் பார்த்தீங்கன்னா பலவந்தம் பண்ணினார்கள் இருக்கும் பிடிச்சி. ஏன்னா இயேசுவினுடைய சரீரத்தை பார்த்தா அது அடிக்கப்பட்டு கிழிஞ்சி தொங்கி அங்கங்கே சதை ஒட்டிக்கிட்டு இருக்குது. இவங்க பஸ்காவை ஆசரிக்கணும்னு போகிறாங்க. இப்போ இந்த சதையை தொட்டாச்சுன்னா, இந்த ரத்தத்தை தொட்டாச்சுன்னா தீட்டாயிரும். அதுக்கப்புறம் அங்கே கரெக்டாக ஆராதனைக்கு போக முடியாது. அவன் போக மாட்டேன்றான், சுமக்க மாட்டேன்றான். அப்போ கட்டாயமாக இவர் மேலே தூக்கி வைக்கும் பொழுது இவருக்கு கோபம் யார் பக்கம் திரும்புதுன்னா, அந்த ரோம போர்ச்சவர் மேலே இருந்த அந்த கோபம் அப்படியே திரும்பி இயேசுவின் பக்கம் வருது. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், இவர் போய் அர்ஜென்ட்டாக போய்கிட்டு இருக்காரு. இப்போ இவருடைய சிலுவையை இவரை தூக்கி வைக்கும்போது இப்படி சொல்லும் பொழுது, இன்றைக்கி தான் நம்ம பைபிளில் படித்து இயேசுனா யார், இவர்னா யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அவர் வந்திருக்கும்போது அவருக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. இப்போ இருக்கிறது போல் கம்யூனிகேஷனோ அந்த பெரிய அளவு மீடியாவோ எதுவுமே கிடையாது, புதிய ஏற்பாடும் கிடையாது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே வர்றது ஒரு குற்றவாளி, அவ்வளோதான். ஒரு குற்றவாளியுடைய சிலுவையை சுமக்க சொல்கிறாங்க. அந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் மரத்தில் தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், ஒரு சாபம் பெற்றவனுடைய சிலுவை நான் சுமக்கணுமா அப்படின்னு முதல்ல இவர் தயங்கினாலும் வேற வழி இல்லாமல் கட்டாயமாக தூக்கி வச்சாங்க. தூக்கி வைக்கும் பொழுது பின்னாடி இந்த அழுகிற மக்கள், அந்த வலது காதரை வெட்டப்பட்ட அந்த வேலைக்காரன், இவங்கெல்லாம் பின்னாடியே வர்றாங்க. அந்த பரபாஸ், இவங்களாம் ரட்சிக்கப்பட்டான் அன்னைக்கு. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க, இவர் செய்த அற்புதங்கள், இவர் பட்ட பாடுகள். அந்த பரபாசெல்லாம் என்ன செஞ்சுருப்பான், நான் இவ்வளோ பெரிய குற்றவாளி, நான் பிழைக்கிறதுக்கு இன்றைக்கி இவரை குற்றவாளியை மாற்றிட்டாங்களே. இப்படி ஒன்று ஒன்றா கேள்விப்பட அவரை கண்டுகொள்ள ஆரம்பித்தான். அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவர் அமைதியாக இருக்கிறதையும் அவர் சிலுவையில் பேசின அந்த காரியங்களையும் கற்றுக்கொண்டான். அப்படி இருந்த அந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிற்காலத்தில் அவன் தன்னுடைய ஊருக்கு போனான். அங்கே இயேசுவை அறிவிக்கிற ஒரு மனுஷனாய் மாறினான். அவனுடைய சந்ததியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 33-34 ஒரு மனுஷன் வரும், அலெக்சந்தர் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய ஊழியத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த மனுஷன். அவர் யாருன்னா இவருடைய பையன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19:34-35. அதில் பார்த்தீங்கன்னா, அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபூசருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவு எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டண மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்தில் விழுந்த சிலைக்கும் கோவிற் சிற்பாசாரிக்கும் அறியாதவன் உண்டோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷனை கொண்டு வந்து முன்னாடி இழுத்து விட்டுருவாங்க. அது யாருன்னா இந்த மனுஷன், அந்த அலெக்சந்தர். அதை இன்னும் ரோமருக்கு எழுதும்போது 16-13 எழுதும் பொழுது ரூப்புக்கு தாயாகிய ஒரு பெண்ணை எழுதுகிறார். அது யாருன்னா இவருடைய மனைவி. ரோமர் 16-13 அதில் பாருங்கள், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய இந்த சிரேனே பட்டணத்தார்.
அவன் சிலுவை அன்றைக்கு சுமந்து கொண்டு போனான். ஆரம்பத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் கட்டாயமாக அது அவன் மேல் வைக்கப்பட்டது. அவன் போகிற வழியில் இயேசுவை கண்டு கொண்டான். அந்த சிலுவையின் வடிவாய் அவரை கண்டு கொண்டான். அவரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டான். அவன் ஊருக்கு திரும்பி போகும் பொழுது இயேசுவை சுமந்து கொண்டு போனான். அந்த பட்டணத்தில் அதை அறிவித்தான். அந்த கலாச்சாரம் என்ன சொல்லுகிறதுனா, அந்த வரலாறு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பிற்காலத்தில் அவன் இரத்த சாட்சியாய் மரித்து போனான். அதாவது சிலுவை சுமந்து தன் வீட்டை காத்து கொண்டான், தன் மனைவிக்கு சுவிசேஷத்தை அறிவித்தான். அந்த பட்டணம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் காரணமாக இருந்தான். அவருடைய சிலுவை சுமந்த ஒருவனாக இருந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினான். யோசிச்சு பாருங்க, 5 விதமான மக்கள் கூட்டத்தில் இன்னைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அவரை ராஜாவாய் நம்ம ஏற்றுக்கொண்டோமா? நம்ம எப்படி அவரை எந்த அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றத யோசித்து பார்ப்போம். ரெண்டாவது, அற்புதத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்திருக்கிறோமா? ஒரு அற்புதம் நடக்கும்போது இருதயத்தில் சந்தோஷப்படுகிறதும், நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போகும்போது துக்கப்படுகிறதும், இப்படிப்பட்ட மனநிலை நம்மக்கிட்ட இருக்குதா என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லது மற்றவர்களால் ஏவப்படுகிறோமா? மற்றவர்கள் சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு பைபிள் படிக்காமல் சரியாக அவர் கூட அந்தரங்க உறவில் இல்லாமல் அப்படி வாழ்கிறோமா? இல்லை நாலாவதாக, புரியாமலே வாழ்கிறோமா? கண்ணீர் விலையேற பெற்றது என்பதை புரியாமல், நோக்கம் இல்லாமல் நாம் கண்ணீரை வீணாய் செலவழிக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? அல்லது ஐந்தாவதாக, இந்த சிரேனே ஊரானாகிய அந்த சீமோனை போல தனித்து சிலுவை சுமந்து தன் மனைவி, தன் பிள்ளைகளை அவன் ஊழியத்தில் பழக்கப்படுத்தி சபையின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களில் அந்த பட்டணத்தில் சபை வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தானே, அப்படிப்பட்டவனாய் சிலுவை சுமக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய பாடுகளில் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இதில் நாம் யார்? இன்னைக்கு உலகமே அவருக்கு பின் செல்கிறது, இன்னைக்கு உலகமே அவருக்கு பின்பற்றுகிறது. இந்த 5 கூட்டத்தில் நாம் யார்? நாம் எங்கு இருக்கிறோம்? எந்த ஜனத்தில் நாம் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்வார் என்பதை இந்த மத்தியான வேளையில் நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை தேவன் உங்களை குறித்து இந்த 5ல் நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்கன்றதை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார், உணர்த்தியிருப்பார். நீங்கள் ஏதாவது மனம் திரும்ப வேண்டியது இருந்ததுன்னா நாம் மனம் திரும்புவோம். நம்ம அருகிலே நிற்கிறவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து தேவனாய் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். இன்னும் நாம் எதிலெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்குதோ நாம் சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தி கொள்வோம். சமாதானத்திற்கும் அன்புக்கும் காரணரானவர் உங்களுக்கு அதற்கான கிருபைகளை தருவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.